பிரச்சனை இல்லை. எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன், நான் சார் நான் சிலது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு ஏதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறது கதையெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்காது. சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு. யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது, அவ்வளோ கான்ஃபிடண்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவர் கூட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்லுவேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கி பாட்டுருக்கப்ப தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா, சாரி திவ்யா வந்து ரொம்ப திவ்யா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ரவுண்டு ரொம்ப அற்புதமான ஆக்டர். திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நான் யாரையும் விடல நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார். நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன், மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர் சொல்லிட்டு. எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம். அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கேமராமேன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்க. அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சாம் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. யாராவது விட்டுருந்தேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அப்புறம் என்னோட பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.